பற்றி பேசும்போது ஒரு வருடத்தினுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமற் போகிற மாணவனை கேட்க வேண்டும். ஒரு வருடத்தினுடைய மதிப்பை அவன் தான் சொல்ல முடியும். ஒரு மாதத்தினுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கொர மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை தவிக்க விட்டு நிற்கிறாள் இந்த தாய், அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய், அவள்கிட்ட தான் கேட்கணும் ஒரு மாதத்தினுடைய மதிப்பு. ஒரு வாரத்தினுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு வார பத்திரிகை நடத்துகிற வாரப்பத்திரிகை ஆசிரியனை கேட்க வேண்டும். ஒரு வாரத்தினுடைய மதிப்பு அவனுக்கு தான் தெரியும். ஒரு நாளுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தினக்கூலி செய்கிறானே, டெய்லி வேலைக்கு போனா தான் சாப்பிட முடியும். தினக்கூலி வாங்குகிற அந்த அனுதினம் வேலை செய்து கூலி பெறுகிற அந்த மனிதனிடத்தில் கேட்க வேண்டும் ஒரு நாளினுடைய மதிப்பு. ஒரு 10 நிமிடத்தினுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உயிருக்கு உயிராய் காதலிக்கக்கூடிய காதலர்கள் சபைக்கு வெளியில் அப்படி நிறைய வாலிபர்கள் சுத்தி அடைகிறார்கள். அவளுக்கு தெரியும் 10 நிமிஷத்தினுடைய மதிப்பு. ஒரு நிமிஷத்தினுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் போக வேண்டிய ட்ரெயினை தவற விட்டு நிற்கிறானே அந்த பயணி, அவன்கிட்ட கேட்க வேண்டும் ஒரு நிமிஷத்தினுடைய மதிப்பு. ஒரு நிமிஷம் போயிருந்தா அந்த ட்ரெயினை பிடிச்சிருப்பேன். ஒரு செகண்டுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆக்சிடென்டில் அகப்பட தெரிந்து தெய்வாதீனமாக தப்புவிக்கப்பட்டிருக்கிறானே அல்லது காப்பாற்றப்பட்டானே அந்த வழிபோக்கிடத்தில் கேட்க வேண்டும் ஒரு செகண்டுடைய மதிப்பு. ஒரு செகண்ட் நேரம் செத்திருப்பேன். ஒரு மில்லி செகண்டுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஓட்ட பந்தயத்தில் ஓடி தங்கப்பதக்கம் பெறுவதற்கு முயற்சித்து 0.32 தோற்று போகிற ஒரு ஓட்டப்பந்தய வீரனை கேட்க வேண்டும் ஒரு மில்லி செகண்டுடைய மதிப்பு. ஒரு மைக்ரோ செகண்டுடைய மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இயக்குகிற ஒரு விஞ்ஞானியை கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு மைக்ரோ செகண்ட்ல 16,000 கணக்கை போட்டு முடித்து விடுகிறது என்று கணனி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அவர் காலத்தினுடைய அவசியத்தை பேசிக்கொண்டே சென்றார். சில